அந்த இடத்த எஸ்பி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அவுட்டரில் போய் நீங்கள் அவுட்டர் கூட்டம் நடத்துறீங்கல்ல, நீங்கள் கோடாங்கிப்பட்டியில் கூட்டம் நடத்துறீங்க. ஆனால் விஜய் இதை விட 5 மடங்கு கூட்டம் வரும். அவர்களை கொண்டு வந்து வேலுச்சாமிபுரத்தில் விடுறீங்க. அப்போ இது விஜய் வந்தா அன்னைக்கு மளிகை கடை, டீ கடை, பொட்டி கடை, மருந்து கடை எல்லாம் பூட்டுறான். இந்த அரசாங்கம் இதை பார்த்துட்டு தானே இருக்க. ஏன் நீங்க அனுமதி கொடுக்கல? ஏன் அனுமதி கொடுத்த? அப்போ அனுமதி கொடுத்தா இது அப்படியே கொலாப்ஸ் ஆகட்டும், விஜய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகட்டும். எல்லாமே நீங்க திருச்சியில் ஆரம்பிச்சு கரூர் வரை அரசு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கோ இந்த கூட்டத்தை மக்களை காப்பாற்றுவதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கல. சிஎம் ஆபீஸ் தான் எடுக்கல. அமைச்சர்லாம் வந்து அழுதாங்க. ஆமா, அழுகலைன்னா ஓட்டு கேட்டு போகும்போது இப்ப இவங்க அழுகணும். முதலமைச்சர் அலுவலக டிஜிபிலாம் இங்க டம்மி பீஸ் ஒண்ணுமே இல்லை. டிஜிபி, ஐஜி, எஸ்பி எல்லாம் சிஎம் ஆபீஸ் என்ன சொல்றாங்களோ. நீலகிரியில் ஒரு 60,000 ஏக்கர் வட இந்திய கார்பரேட் கம்பெனி பட்டா போட்டுட்டே இருக்காங்க. வேலுமுருகன் கத்திட்டே இருக்கார். காதலி ஏதாவது யாரை நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? எதுவுமே கேள்விப்படும். அப்ப கார்பரேட்டுகளை வேட்டைக்காடாக்குற வேலை யார் பண்றா? முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் செய்யறாங்க. வட சென்னையில இருந்து கலெக்டர் ஆபீஸ் எங்க வருது? கிண்டிக்கு ரேஸ் கிளப் வருது. ஏன்? 200 ஏக்கரா சுளையா இருக்கு. எவ்வளவு ஏக்கரா? 200 ஏக்கரா. அது அப்படியே எங்க போக போகுது? ஜி போக போகுது. கவர்மெண்ட்டும் ஜி தான், ஜி ஸ்கொயருக்கும் ஜி தான் வருது. ஆந்திராவில் எம்எல்ஏவா இருக்க வேண்டியவர் பூரா தமிழ்நாட்டில் எம்எல்ஏவா இருக்கு. ஆந்திராவில் எம்எல்ஏவா இருக்க வேண்டிய ரெட்டி காரு, நாயுடு காரு, எல்லா காரும் தமிழ்நாட்டில் பெரிய பவர் சென்டர். தமிழ்நாட்டுக்காரு நசுக்கி சாவுறாரு. மருது அழகராஜ், காளியம்மா 2 பேரும் கதவை அடைச்சது யாரு? புஷி தான். யார்? ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, விஜய்க்கு ஒரு புஷி. 40 அமைச்சருக்கு கட்டளை மையம் யாரு? செந்தில் பாலாஜி. மோடி வரைக்கும் பார்த்தாரு சிவா. ஏப்பா மன்னிச்சுக்கப்பா, அடி வயிற்றுலேருந்து பேசுறப்பா, அடியாவது வயிறாவது நான் தாயா எல்லாம் ஆளினார் அழகராஜா. 10 ரூபா பாட்டில் நான் தாயா. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த சம்பவத்தில் அரசினுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்லை. அதாவது அந்த இடத்த எஸ்பி ஜோஸ் தங்கையா இவங்க அந்த இடத்த எஸ்பி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அவுட்டரில் போய் நீங்கள் அவுட்டர் கூட்டம் நடத்துறீங்கல்ல, நீங்கள் கோடாங்கிப்பட்டியில் கூட்டம் நடத்துறீங்க. ஆனால் விஜய் இதை விட 5 மடங்கு கூட்டம் வரும். அவர்களை கொண்டு வந்து வேலுச்சாமிபுரத்தில் விடுறீங்க. அப்போ இது திட்டமிட்ட சதியா இல்லையா? கூட்டம் வருதுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயலலிதா கூட்டம் எங்கே நடத்தும்? அவுட்டர். அந்த மாதிரி ஹெலிபேடு வந்து இறங்கும். வேகாத வெயிலில் 500 ரூபா கூட்டிகிட்டு போவானுங்க. ஒரு சேரில் உட்காந்துருப்பேன், ஒரு சேரை பிடிச்சிருப்பேன். நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். ஜெயலலிதா கூட்டம் பூரா எங்கே நடக்கும்? ஊர் அவுட்டர் தான். அந்த மாதிரி ஹெலிபேடு வந்து இறங்கும். ஊருக்குள்ளே வராது. விஜய் வந்தா அன்னைக்கு மளிகை கடை, டீ கடை, பொட்டி கடை, மருந்து கடை எல்லாம் பூட்டுறான். இந்த அரசாங்கம் இதை பார்த்துட்டு தானே இருக்க. ஏன் நீங்க அனுமதி கொடுக்கல? ஏன் அனுமதி கொடுத்த? அப்போ அனுமதி கொடுத்தா இது அப்படியே கொலாப்ஸ் ஆகட்டும், விஜய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகட்டும். இது எல்லாமே நீங்க திருச்சியில் ஆரம்பிச்சு கரூர் வரை அரசு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கோ இந்த கூட்டத்தை மக்களை காப்பாற்றுவதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கல. சிஎம் ஆபீஸ் தான் எடுக்கல. அமைச்சர்லாம் வந்து அழுதாங்க. ஆமா, அழுகலைன்னா ஓட்டு கேட்டு போகும்போது இப்போ இவங்க அழுகணும். உண்மையாகவே அழுகணும். நீங்கள் விஜயுடைய திருச்சி சுற்றுப்பயணத்திலிருந்து கரூர் வரை அரசினுடைய எந்த தலையீடுமே இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடிய எந்த முயற்சியும் இல்லை. காவல்துறை வேலையே இல்லைங்க. காவல்துறைக்கு வேலையே இல்லை. பந்தோபஸ்தே கொடுக்கல. கூட்டமே நடத்தாதேன்னு முடிஞ்சு போச்சு. விஜய் திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுனா, அந்த வீதியில் இருக்கிறவன், அந்த வீதி வழியாக போகிறவன், அந்த வீதியில் கடை வச்சிருக்கிறவன், மருந்து கடை வச்சிருக்கவன் இப்படி வாழ்வான், எப்படி அவன் உயிரோடு இருப்பான்னு டிஜிபிக்கு தெரிய வேண்டாமா? முதலமைச்சர் அலுவலக டிஜிபிலாம் இங்கே டம்மி பீஸு ஒன்றுமே இல்லை. டிஜிபி, ஐஜி, எஸ்பி எல்லாம் சிஎம் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்களோ. நீங்கள் செய்யாறு சிப்காட்டில் ஒரு 500 ஏக்கரா எடுக்கிறாங்க. வேலு எடுக்கிறார். ஏவா வேலு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு 3 போகம் விளையிற பூமி.
சிப்காட்டுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விவசாய சங்க தலைவர் போராடுறார் மக்களை திரட்டி. அவரை குண்டாசில் கொண்டு திருநெல்வேலி ஜெயிலில் போடுறீங்க முதலமைச்சருக்கே தெரியாமல். யாருக்கு கார்பரேட் முதலாளிக்கு யார் கட்டிக்குவானது? கோடிக்கணக்காக கொடுத்துருப்பான், 1000 கோடி கொடுத்துருப்பான். அந்த விவசாய சங்க தலைவரை வேல்முருகன் போய் சொல்கிறாரு, ஏங்க அவனை பிடிச்சி குண்டாசில் ஓட்டாங்கன்னு. எனக்கே தெரியாது. யார் சொல்கிறான்? வேல்முருகன். அப்போ பேசாமல் முதலமைச்சர் அலுவலகத்தை எல்லாத்தையுமே அமைச்சர் ஆக்கிடலாம், அவங்களே முதலமைச்சர் ஆக்கிடலாம், அவர்களே எம்எல்ஏ ஆக்கிடலாம், எம்பி ஆக்கிடலாமே. அதே போல் நீங்கள் நீலகிரியில் ஒரு 60,000 ஏக்கர் வட இந்திய கார்பரேட் கம்பெனி பட்டா போட்டுகிட்டே இருக்கானா. வேலுமுருகன் கத்திகிட்டே இருக்கார். காதில் ஏதாவது யாரை நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? எதுவுமே கேள்விப்படுது. அப்போ கார்பரேட்டுகளை வேட்டைக்காடாக்குகிற வேலை யார் பண்ணுறா? முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் செய்கிறாங்க. கிண்டி ரேஸ் கிளப் ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் வருது? வட சென்னையில் இருந்த கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே வருது? கிண்டிக்கு ரேஸ் கிளப் வருது. ஏன்? 200 ஏக்கரா சொலையாக இருக்குது. எவ்வளோ ஏக்கரா? 200 ஏக்கரா. அது அப்படியே எங்கே போக போகுது? ஜி போக போகுது. கவர்மெண்ட்டும் ஜி தான், ஜி ஸ்கொயருக்கும் ஜி தான் வருது. விமான நிலையம் வருகிற திட்டத்தை விமான நிலையத்துக்கு இடம் இல்லையா? நீ எங்கே போயிரு? பரந்தூர் போயிரு. இது யாருக்கு விற்கிறோம்னா 400 ஏக்கர் மணப்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் 2000 பேர் குடியிருக்கான். அதை மாப்பிள்ளையினுடைய லண்டன் கல்லூரி நண்பன் எம்எல்ஏ மோகனுடைய கார்த்தி தான் அது விற்க போகிறார். ஆந்திராவில் எம்எல்ஏவாக இருக்க வேண்டியவர் பூரா தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருக்கான். ஆந்திராவில் எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய ரெட்டிக்காரு, நாயுடுகாரு, எல்லா காரும் தமிழ்நாட்டில் பெரிய பவர் சென்டர். தமிழ்நாட்டுக்காரு நசுக்கி சாவுறாரு. எவ்வளோ வேதனை, கேவலம் பாரு. அப்போ இந்த திராவிட இயக்கம் திமுகவை ஒழிக்கணுங்கிற கூட்டம் தான் அந்த கூட்டம். அதிமுக திமுகவை ஒழிக்கணுங்கிற கூட்டம் தான் சீமான்ட்ட போன 40 லட்சம் கூட்டம். இப்போ விஜய்கிட்ட போகிற கோடிக்கணக்கான கூட்டம் இப்படி தான் போகுது. இப்போ இந்த கூட்டம், இந்த மரணங்கள் விஜய்க்கு பயத்தை காட்டியிருக்கா? இல்லை, இப்போ நான் விசாரித்த வரைக்கும் சில மூத்த வழக்கறிஞர்கள் நான் விசாரித்தேன், தைரியமாக்கி இருக்கிறாங்க. ஏதாவது எழுதி நிற்கலாம், இப்போ தான் தைரியமாக பயந்து ஓடுனா முடிச்சிருவாங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்க, எதா இருந்தாலும் எழுதி நிற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ விஜய் வந்திருக்காருன்னு அவருக்கு நெருக்கமான சில ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு பயம், பெரிய பயம். என்ன பயம்னா 106 தொகுதி திமுக சர்வே பண்ணதில் கைவிட்டு போயிடுச்சுன்னு திமுகவுடைய ஐடி விங்கே சொல்லுது. இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 117 தொகுதிகள் ஜெயிக்கணுமா? 118 வரணும், பாதி. இப்போ 126 தான் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்த கட்டுப்பாடு இருக்குது. இன்னும் 6 மாதத்தில் அது வெறும் 26 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 26 106 தொகுதி திமுகவுக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த 106 தொகுதிகளில் எம்எல்ஏ போட்டாச்சு, மாவட்ட செயலாளர் போட்டாச்சு, பொறுப்பு அமைச்சர் போட்டாச்சு, வட்டம் எல்லாம் போட்ட பிறகு இப்போ யாரை போட்டிருக்காங்க? எம்பியை போட்டிருக்காங்க. 3 தொகுதிக்கு ஒரு எம்பி. நீங்கள் தொகுதியை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் போனீங்கன்னா எஸ்பி வந்துடுவார், கலெக்டர் வந்துடுவார். கூட்டணி கட்சி காங்கிரஸ் எம்பி பூரா என்ன சொல்கிறான்? எங்களுக்கு எங்கள் தொகுதியை காப்பாற்றி கொடுங்க, நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க எங்கள் தொகுதி இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ கூட நடந்தது இல்லை, இதுதான் காரணம். அப்போது திமுகவுடைய நம்பிக்கை பட்டியலையே 106 போச்சுன்னா 234 126 தான் இல்லையா? 126 தான் இப்போ திமுக வசம், கூட்டணி கட்சியோடு சேர்ந்து, காங்கிரஸோடு சேர்ந்து. அப்போது திமுக மறுபடியும் தேர்தலுக்கு முன்பே மைனாரிட்டி ஆயிடுச்சு. அப்போது திமுக எப்படியாவது மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். இதுக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது. இப்போ பெரிய வில்லன் யார்? விஜய் தான். அதிமுக வில்லனாவே இல்லை. ஏன்னா அதிமுக அலிபாபாவும் 40 திருடர்களும், வேலுமணி, தங்கமணி, வீரமணி, நத்தம், செங்கோட்டையன் எல்லாம் இப்போ எடப்பாடி காலை வாரிட்டு அப்படியே காவி கலர் ஆக்கிடலாம், அண்ணாவை காவி ஆக்கிடலாம் முடிவு பண்ணிட்டானுங்க. அதனால் இப்போ அங்கே அந்த குழப்பத்தில் மீண்டு வருவதற்கு எடப்பாடிக்கே பெரிய எனர்ஜி தேவைப்படுது. இப்போ விஜய் முன்னேறி வர்ற இந்த அரசியலில் திமுக அதிமுக வெறுப்பு அரசியல் பூரா எங்கே போகுது? விஜய்கிட்ட போகுது. இப்போ விஜய் தான் திமுகவுடைய தூக்கத்தை கலைக்கும் நபராக மாறுறார். இதுதான் இப்போ நீங்கள் இந்த 41 உயிருக்கு திமுகவை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. விஜய் நீங்கள் அந்த இடத்துல போய் சர்வே பண்ணியிருக்காரு புஷி. எங்கே? வேலுச்சாமிபுரத்தில் புஷி போய் என்ன பண்ணியிருக்காரு? சர்வே. அவருக்கு என்ன சர்வே பண்ணுவார்? ஒரே இடத்துல 3 பேருக்கு விற்றுருக்காரு. விக்கிரமடையில் நிறைய இப்போ பஞ்சாயத்து இருக்குது.
ஒரே இடத்த ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னே 3 பேர் பட்டா போட்டு கொடுத்துருது, 3 பேர் சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கு வேணுமோ எடுத்துக்க வேண்டியதான், 3 பேர் பணம் வாங்கியாச்சு, 3 பேர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். எப்படி அருமையான நபர் இவர் தான். 3 பேருக்குமே அந்த இடம் சொந்தம் கிடையாது. 3 பேர் ஒரே இடத்த 3 பேருக்கு வித்துட்டா. நீங்கள் விஜிபி அண்ணாச்சி அந்த டிரைவராக இருக்கிறவர் வெளிநாட்டில் போய் வேலைகளை பார்த்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்துருக்காரு. அண்ணாச்சி நம்ம ஃபைனான்ஸில் போட்டு நம்ம ரியல் எஸ்டேட்டில் போட்டு இதை மல்டி பண்ணிடலாம் அண்ணாச்சி, 10 லட்சம் ஒரு 5 லட்சம். அப்பா நல்ல கம்பெனியாக பார்த்து போடுப்பா. ஐயா அண்ணாச்சி நம்ம கம்பெனி டுபாக்கூர் கம்பெனிப்பா. இதே கதை தான். யார்? புஷி. இப்போது அந்த புஷியும் கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுனாவும் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த கருணாநிதிக்கு எதிர்ப்பாக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இருந்த சட்ட அறிவுகளை சட்ட மூளைகளை பயன்படுத்தாமல் யாரும் புஷியை தாண்டி போயிடக்கூடாது. யாருக்கிட்ட? விஜய்கிட்ட. மருது அழகராஜ், காளியம்மா 2 பேரும் கதவை அடைச்சது யார்? புஷி தான். யார்? ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, விஜய்க்கு ஒரு புஷி. முடிஞ்சது, மேட்ரே முடிஞ்சது. ஓகே. இப்போ குருமூர்த்தி வீட்டில் போய் காத்து கிடக்குறாங்க. குருமூர்த்திட்டு யோசனை கேட்டு. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ 94ல் திமுகவில் ஸ்டாலினுக்கு போட்டியா வைகோ வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இல்லை 93லயே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 90ல் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு திமுகவினுடைய அடுத்த தலைமுறை தலைவராக பார்க்கப்படுறது உதயநிதி அவர்கள். உதயநிதிக்கு போட்டியா விஜய் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கா? இல்லை அதுதான் இப்போ உதயநிதி விஜய் எதிர்க்கிறவளு விஜயை எதிர்க்கிற அளவுக்கு அவர் வலுவா இல்லைன்னு அவங்க குடும்பம் முடிவு பண்ணுது. அவங்களே முடிவு பண்ணி இன்பநிதியை இப்போ களத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஸ்டாலினே இப்போ தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அடுத்த ஸ்டாலினுடைய நாலேஜுக்கு எதுவுமே போகிறதில்லை. ஸ்டாலினுடைய நாலேஜுக்கு எதுவுமே எல்லாம் சின்னவரை பார்த்துக்கிறாங்க. சின்னவர் யாரை பார்த்துக்க சொல்லிட்டாரு? இன்னொரு சின்னவரை பார்த்துக்க நிலைமை வந்துடும். ரஜினி கமல் 2 பேரும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500 கோடி பட்ஜெட்டு யார் கேட்குறா? இன்பநிதி இப்போ அதுக்கு தயாராகிட்டார். ரஜினியும் கமலையும் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்னா நீங்கள் களத்துக்கு வந்துட்டா தானே அர்த்தம். ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் முதலாளி சொன்ன செய்தி. கமல் ஓகே, கமல் கால் ஷீட் ஓகே, ரஜினி கால் ஷீட் கிடைச்சா அந்த பிரம்மாண்ட படம். இது வரைக்கும் அப்படி ரெக்கார்டு இருந்திருக்கா? இது யார் செய்ய போகிறா? இன்பநிதி. இப்போ அவர் ஆதிசக்தின்னு பாண்டிச்சேரியில் ஒரு கூத்து பட்டறை, எப்படி சிரிக்கணும், எப்படி அழுகணும், எப்படி ஸ்டண்ட் அடிக்கணும், இதெல்லாம் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கார். யாருக்கு? விஜய்க்கு போட்டியா. விஜய்க்கு உதயநிதி கூட்டமே சேர மாட்டேங்குது. ரோடு ஷோவில் யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. வந்தவங்கலாம் வீடியோவில் பார்த்தது எல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனிஸ். கரூர் 2000 டாஸ்மார்க் கடை நடக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாஸ்மார்க் கடை பூரா யார் கண்டூரில் இருக்குது? செந்தில் பாலாஜி கண்டூரில் இருக்குது. 2000 பேர் செந்தில் பாலாஜிட்ட கட்சிக்காரன் வேலை பார்க்குறான். எதை சொன்னாலும் செய்வான். அமைச்சரே இல்லைனாலும் இவ்வளோ. ஆமாம், நான் தான் ஏங்க அமைச்சரெல்லாம் 2வதுங்க. நான் தான் 4 பேர் தான் திமுக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன அமைச்சர்? 40 அமைச்சருக்கு கட்டளை மையம் யார்? செந்தில் பாலாஜி. நீங்கள் கருணாநிதி காலத்து அரசியல்வாதி திருச்சி சிவா ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கிளிபீஸ் பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி மேடையில் போகிறாரு, அவ்வளோ அட்டென்ஷன் நிற்கிறான். யோ என்னையா உட்காருங்க, நான் அடி வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் பேச கேட்காம அவருக்கு அட்டென்ஷனில் நிற்கிறீங்க, என்னையா ஆய்வுங்கிறாரு. பார்த்தீங்களா? அதை கருணாநிதி தலைமையில் தான் கல்யாணம் திருச்சி சிவாவுக்கு. அவர் செந்தில் பாலாஜி எங்கே இருந்தார்? பிறந்திருக்க கூட மாட்டார். இவர் இப்போ உடனே ஒரு சால்வையை போட்டு அவரை கூல் பண்ணி, சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா 3 கேட்குறாரு. யார்? திருச்சி சிவா. டெல்லியில் வாஜ்பாயை தெரியும், மன்மோகன் சிங்கை தெரியும், சோனியா காந்தியை தெரியும், மோடி வரைக்கும் பார்த்தாரு சிவா. ஏப்பா மன்னிச்சுக்கப்பா அடி வயிற்றுலேருந்து பேசுகிறப்பா, அடியாவது வயிறாவது நான் தாயா எல்லாம் ஆளினார் அழகராஜா, 10 ரூபா பாட்டில் நான் தாயா. இல்லை விஜய் அந்த பாட்டை பாடும்போது செருப்பு கூட்டத்திலேருந்து. ஆமாம், அப்புறம் 2000 பேர் வச்சுருக்காரு கரூர். அவர் கண்டூரில் இருக்குது. செருப்பு வீசா பரப்புறேன் விளக்குமாறா வீசுவான். நல்ல வேலை அதோடு நிறுத்திட்டான், வேறு எதுவும் வீசாமல். கரூரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி போகும்போது ஒரு 30 வார்டில் சொல்லிட்டாங்களா தண்ணியை கட் பண்ணிடுவோம், ரேஷன் அரிசி கிடையாது, 1000 ரூபா மகளிர் உரிமை எல்லாம் நிறுத்திடுவோம், பஸ் ஏற முடியாது, தொலைச்சவனு எடப்பாடி பண்ணி போகக்கூடாது. இப்படி கரூர் எஸ்பி கலெக்டரே கண்டூரில் அவர் நினச்சானா எஸ்பி தூக்கி விட்ருவாங்க. கலெக்டர் காலையில் அவர் ஏட்டையாவாக மாறிடுவார், தூக்கி எங்கேயாவது கன்னியாகுமரி விட்டுருவாங்க. நேரடியாக சிஎம் கிட்ட பேசக்கூடிய ஆள் செந்தில் பாலாஜி. அப்போ எஸ்பி கலெக்டரும் அவருக்கு ஒரு சாதாரண ஏட்டையாவை போல், ஒரு விஓவை போல் கலெக்டர்.
வரும் நாட்கள் விஜய்க்கு எப்படி சார் இருக்கும்? ஆ? வரும் நாட்கள் இவ்வளவு இல்ல, நடந்து இந்த கூட்டம் இன்னும் அதிகமாக தான் போகும். இன்னும் அதிகமா அதிகமாக தான் போகும். இல்ல ஒரு நெகட்டிவிட்டி இல்லை, வாய்ப்பே இல்லை. இது அப்பாவி பையன் விஜய் அனுதாபமும் மாறுது. மாறுது. தமிழை எப்பவுமே இறக்க ஒரு பெரிய ஒரு குற்றவாளி போட்டு அடிப்பான். இப்போ திடீர்னு 10 பேரே விடுறா, பாவம் செத்து போயிட வேண்டாம் விடுறா. நம்ம எங்க பஞ்சாப்கார என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து வெட்டி தலையை எடுத்துட்டு போயிடுவான். நம்ம பையன் பாவண்டா விடுறா, தொலைஞ்சு போகிறான், விடுறா. இவன் 10 பேர் அடிப்பான், 10 பேர் நம்மளால் தடுப்பான். இப்படி முட்டா பைய உடமலைப்பேட்டையில் கௌசல்யா அந்த ஆணவ கொலையில் வெற்றா 4 பேர் நம்மளை தெரிச்சு ஓடிட்டான். கேரளா வந்து என்ன பண்ணுவான், அவன் 4 பேரை ஜூஸாக புழிஞ்சு குடித்து ஏப்ப விட்டுட்டு போயிருப்பான். மலையாளியோ கம்யூனிசமும் கல்வியும் அவனை அப்படி பண்ணி வச்சுருக்கு. இங்கே சினிமாத்தனம், எல்லாம் சினிமாத்தனம். ரோபோ சங்கம் செத்து போயிட்டாரான், அத்தனை மீடியா அவங்க படுத்து கிடக்கிறான். அக்யூஸ்ட் பூரா மீடியா தாங்க. கள்ளச்சந்த முதலாளி பூரா மீடியா முதலாளியாக இருக்கான். கல்வி கொள்ளை பச்சைமுத்து, மணல் திருட வைகுண்டராஜன், மலேசியாட்ட ஆனந்த கிருஷ்ணன்கிட்ட 1000 கோடி வாங்கின கலாநிதி மாறன், தம்பியை ஆட்டையை போட்டவன், இன்னொரு மின் டிவி தேவநாதன் 500 கோடி ஆட்டையை போட்டு மயிலாப்பூர் மாமி பூரா தெருவில் அலைகிறாங்க. இன்னொரு ஆள் ஜெயிலில் இருந்துட்டு கோயம்புத்தூர் மச்சாச்சு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சேனல் அதிபர் எனக்கு தெரிஞ்சு சீட்டிங் கேஸில் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்துட்டு வந்த ஆள். இப்படி எங்கே திரும்ப அக்யூஸ்டு பூரா யார் எது வச்சுருக்கா, மீடியா வச்சுருக்கா. ரோபோ செந்தில் ரைட் மரணம் அடைஞ்சிட்டான். ரோபோ சங்கர் அவ்வளோ கேமரா அங்கேயே படுத்து கிடக்கிறான். எத்தனை பெரிய தியாகி இந்த நாட்டில் இருக்கான். பாலம் கல்யாண சுந்தரத்தை பற்றி அதாவது ஒரு சீரியல் பேசியிருக்கீங்களாடா. பாலம் கல்யாண சுந்தரம் எத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தன்னுடைய உடல் பொருள் ஆவி அமெரிக்காக்காரன் கொடுத்த கோடிகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு வந்து என்ன அது அடுத்தவங்க வீட்டுக்கு காரனுக்கு அடையாளம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற பாலம் கல்யாண சுந்தரத்தை என்னைக்கா ஒரு நாள் பேசியிருக்கீங்களாடா? பேசுனதே இல்லை. இந்த கல்ச்சர் பூரா திராவிட இயக்க கல்ச்சர். இதனுடைய விளைவு தான் 41 உயிர் இழப்பு. இது எல்லாமே பாலியல் வக்கரங்கள், பாலியல் சிந்தனைகள் தான். வேறு டிவி திருப்பினா சினிமா, டிவி எதை திருப்பினாலும் சீரியல் சினிமா, அதுக்குள்ளே அரசியலே இல்லை. கல்லூரி ஆண்டு விழாவில் பெரிய பெரிய கல்வியாளர்லாம் போய் பேசுவான். இப்போ நடிகைகள் பூரா தொடக்கிட்டு பேண்ட்டை கிழிச்சு விட்டுட்டு, ஜீன்ஸ் பேண்ட் அது பின்னாடி ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டு கொத்தும் கொலையோடு போய் டான்ஸ் ஆடுறது. கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு இதுதான் மோட்டிவேஷனா? அவன் எங்கேருந்து சினிமாவிலே பிறந்து சினிமாவிலே வளர்ந்து சினிமாவை படித்து சினிமா அதை தாண்டி எந்த அக்கறையும் இல்லை. அப்பனும் மகனும் இருக்கா. டிவிக்காரன் கேட்குறான், உங்களுக்கு ரம்பாவிட்ட எதுங்க பிடிச்சது? மகன் சொல்கிறான், ரம்பாவுடைய தொடை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் அந்த பாட்டு. அப்பனும் மகன் இந்த குடும்பம் விளங்குமா? மொத்த சினிமாவாக கோடம்பாக்க கலிசடை கழிவறையில் கொண்டு போய் தமிழ்நாட்டு விட்டுட்டு போயிட்டான். அதிலிருந்து மீட்டெடுக்கவே முடியல. திமுக தான் இந்த கோடம்பாக்கம் கலிசடைகளை கழிவறைகளை ஆரம்பித்தது. அதே திமுக கோடம்பாக்கம் கலிசடைகளாலே அழிய போகுது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.